அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்லேருந்து பிரசன்ன ஜோதி ஈஸ்வரிராஜுங்க. வேலையில் புதிய புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசியிலே செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி வரை இருக்க போகிறாரு. உச்சமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு உடல் வலிமை, மன வலிமை, தைரியம், வீரியம் இதெல்லாமே சிறப்பாகவே இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் ராகுவோட சேர்ந்து இருக்க போகிறாங்க. அப்படிங்கிறப்போ உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ஒரு சுப நிகழ்வுக்கு செல்வது, குடும்பத்தோடு சேர்ந்து ஆலய வழிபாடு செல்வது, பழமையான ஆலயங்களுக்கு சென்று வருவது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசி அதிபன் சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல அப்படிங்கிறப்ப உங்களுடைய தைரிய, வீரியம், புதிய முயற்சிகள், தொழிலுக்காண்டி புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் அடிப்படை கல்வி படிக்கும் மாணவ மாணவர்கள் கொஞ்சம் கவனச்சிதைவு இல்லாமல் படிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் உயர்நிலை படிக்கும் மாணவ மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்காண்டி முயற்சி செஞ்சுக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தொழிலில் புதிய யுத்திகளை நீங்கள் கையாளுவீங்க. அதே போல் வேலையில் உள்ளவங்களுக்கும் நீங்கள் நல்லா ஒரு புதிய புதிய யுத்திகள், புதிய முயற்சிகள் இதெல்லாமே எடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. திறம்பட வேலையை செயல்படுவீங்க. 8ஆம் இடத்துல கேது அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த விஷ ஜந்துக்கள் பயம் மட்டும் உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு விஷக்கடி இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனம். எந்த ஒரு பொருளை எடுக்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு ஒரு இடத்துக்கு செல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் விஷ பூச்சிகள் இந்த மாதிரி தொந்தரவு உங்களுக்கு ஏற்படும். அதனால் விஷ ஜந்துக்களுடைய கொஞ்சம் பயம்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான். அதே போல் 6ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறதுனால வயிறு சார்ந்த உபாதைகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால் அதாவது வெளியிடங்களை சாப்பிடாமல் குறைச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சாப்பிட்றது உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான். அதே போல் உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் சித்தர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது பழைய ஆலயங்கள் சென்று வழிபாடு பண்ணுறது, சித்தர் வழிபாடு இதெல்லாமே, ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கு முழு மூச்சாக கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இதுபோல் ஜோதிட தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. நன்றி.